வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 4 மெத்தட் யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. அது என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ட்ரிக்ஸு ஷார்ட்கட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு கிளத்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு 23x12 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் மெத்தட். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த மெத்தட் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் எடுத்துகிற இடத்துல இந்த நம்பர் எடுத்துகிற இடத்துல ஏதோ ஒரு நம்பர் எடுத்துங்க. நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். 23 நீங்கள் ஜீரோஸை இதாக வச்சு பிரிங்க. 12 இருக்குது அப்படின்னா அது ஜீரோஸ் இதாக வச்சு பிரிங்கன்னா 10+2ன்னு பிரிக்கலாமா? உங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜீரோஸில் வச்சு பிரிக்கணும். அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஜீரோஸ் அப்படின்னா 10, 20, 100, 1000, 10,000 இந்த லாஸ்ட்டில் ஜீரோஸ் வருங்க. அந்த மாதிரி பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 23 × 10 என்ன அப்படின்னா 230. ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 23 × 2 நமக்கு 46. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான் ஆன்சர். 0 + 6 6, 3 + 4 7, 2 வந்துடும். இதுக்கடுத்து இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். வாங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதையே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ போன இதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 23 எடுத்துக்கல, 12 எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இதில் 23 எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதே ரூலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம ஜீரோஸில் எடுத்துக்கணும்னு சொன்னேன். நான் இந்த ப்ராப்ளம் தான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நான் இந்த 23 × 12 தான் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த இதில் இந்த 12 பிரிச்சேன்னா இப்போ இதில் 33 நான் பிரித்து காட்டுறேன். பாருங்கள், இதே ஸ்டெப்பு தான். 12 அப்படியே போட்டேன். இன்ட்டு 23 எப்படி எழுதலாம் அப்படின்னா 20 + 3ன்னு சொல்லி எழுதலாமா? நான் உங்கள்கிட்ட முன்னாடி கான்செப்ட் ஜீரோஸில் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் பிரிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12 × 20 நமக்கு 240 ப்ளஸ் 12 × 3 நமக்கு 36 கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சோம். 0 + 6 6, 4 + 3 7, 2 அப்படியே வந்துட்டு அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு மெத்தட் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வேதிக் மேக்ஸ் மெத்தடு. இந்த வேதிக் மேக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 23 × 12 அதே ப்ராப்ளம் தான் எடுத்துக்கிட்டோம், சால்வ் பண்ணுவாங்க. வேதிக் மேக்ஸ் மெத்தட் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், அடுத்து லாஸ்ட்டில் இதை மல்டிப்ளை பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை 3 × 2 6, அதுக்கடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் 4 + 3 7, அதுக்கப்புறமேட்டா இந்த லாஸ்ட்டை மட்டும் 1 × 2 அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கடுத்தது இது நம்ம லைனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஷினை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 23 × 12 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 23 போடணும். ஃபஸ்ட்டு 23க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2க்கு 2 கோடு வரைகிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, 2க்கு 2 கோடு வரைகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கடுத்து 23 3க்கு எத்தனை கோடு? 3 கோடு தானே, 3 கோடு வரைகிறோம். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கடுத்து இன்ட்டு 1 2 1 2க்கு இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம். பாருங்கள், என்ன கான்செப்ட் அப்படின்னா இது லைன்ஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா கொஷின் நல்லா பாருங்கன்னு சொன்னேன். கொஷின் 23 × 12. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 23 எழுதிடலாம், 23 போட்டலாம். அதனால் 2 போட்டேன், அடுத்து 3 போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா இங்கே 2 போட்டிருக்கேன் அப்படின்னா 2 லைன் வரைஞ்சிருக்கா பாருங்கள். 3க்கு 3 லைன் வரைஞ்சிருக்கா பாருங்கள். அதுக்கடுத்து அதே 1 2னா 1க்கு ஒரு கோடு, 2ன்னும் போது 2 கோடு வரணும். அதுதான் கான்செப்ட். இதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இன்டர்செக்ட் ஆகிறதுலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாயிண்ட் வைங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுதா, அப்போ அந்த இடத்துல புள்ளி வைங்க. அதுக்கடுத்து இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுதா, அதை புள்ளி வைங்க. அந்த மாதிரி இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுதா, அதை புள்ளி வச்சுருங்க. அந்த மாதிரி இந்த லைனும் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகிறதெல்லாம் புள்ளி வச்சுருங்க. புள்ளி வச்சுட்டு அப்படியே இது பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல இருக்கிறது 2 புள்ளி, அதனால் 2 போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது அதுக்கு கிராஸாக இந்த இடம் பாருங்கள். 1 2 3 4 5 6 6 புள்ளி இருக்குது, அதனால் நமக்கு 6 போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இது கிராஸ் இது கூடயும் கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7, அப்போ 7 இன்டர்செக்டிங் ஆகுது. நம்ம இதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் வைக்கிறது மட்டும் இன்டர்செக்ட் பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக குறித்து வச்சுருங்க. இன்டர்செக்ட் பண்ணால் ரெண்டு இதுவுமே வந்து தொடும், அந்த இதை வச்சு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிச்சு பாருங்கள், 2 7 6 இதான் ஆன்சர். அப்போ நமக்கு 23 × 12 என்ன அப்படின்னா 276. உங்களுக்கு இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு லைனை வச்சு எப்படி வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸை பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். அதுக்கடுத்து இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். 42 × 33 சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 42 இன்ட்டு இந்த நான் உங்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி முன்னாடி சொல்கிறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜீரோஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சொன்னேன். இப்போ 33 எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜீரோஸில் எடுத்துனா 30 + 3 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 42 × 30 வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 1260 கிடைக்கும். ப்ளஸ் 42 × 3 நமக்கு என்ன கிடைக்குன்னா 126 கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா ரெண்டு ஆட் பண்ண வேண்டியதான். 6 + 2 8, 2 + 1 3, 1 அப்படியே போட்டுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இல்லை இதை எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி காட்டுறேன். முன்னாடி எடுத்தது வந்து 33 ஸ்ப்ளிட் பண்ணோமா, இப்போ 42 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 33 அப்படியே எடுத்து போட்டுங்க. இன்ட்டு 42 எப்படி எழுதுறோம் அப்படின்னா வந்து ஜீரோஸில் எழுதுறோம். அப்போ எப்படிலாம் 40 + 3 + 2ன்னு சொல்லி எழுதலாமா, 42 தானே, 40 + 2ன்னு சொல்லி எழுதலாமா. இப்போ 33 × 40 வந்து நமக்கு கிடைக்குன்னா 1320 கிடைக்குது. ப்ளஸ் 60 33 × 2 வந்து நமக்கு 66 கிடைக்குது. 6 + 2 8, 13 இதுதான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறமேட்டா வந்து வேதிக் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வேதிக் மெத்தட் யூஸ் பண்ணி 42 × 33 அதே ப்ராப்ளம் தான் எடுத்துக்கிட்டேன். சால்வ் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து வந்து இந்த லாஸ்ட்டில் உள்ளதை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். பார்க்கலாம். 2 × 3 வந்து 6, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 12 + 6 வந்து 18, 8 அந்த இடத்துல போகிறோம். 1 நான் வச்சுருவோம். கேரி வந்தால் மட்டும் அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போய் ஆட் பண்ணோம் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கேன். அதுக்கடுத்து இது மட்டும் தான் இருக்கேன். 4 × 3 வந்து 12, முன்னாடி 1 ஆப்போச்சுன்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 கிடச்சிரும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இந்த லைன்ஸை வந்து கொஞ்சம் கிராஸாக போடணும். பட் ஆனால் வந்து நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இது இப்போ இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா 42 × 33 என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 2 போட்டுக்கலாமா. அதுக்கடுத்து வந்து 3 3 இந்த பக்கம் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ இதாக போட்டிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன் புரியணுன்றதுக்காக. இது கொஞ்சம் கிராஸாக போடணும். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். நம்ம முன்னாடி வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா 4ன்னும் போது உங்களுக்கு என்னென்னா 4 லைன் வரையணும். 4 லைன் வரைஞ்சாச்சா. அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கடுத்து 2னால 2 லைன் வரையணும். 1 2 லைன் வரைஞ்சாச்சா. அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 33ன்றது 3 ஃபஸ்ட்டு 3 லைன் வரையணும். அடுத்த 3 கீழே 3 லைன் வரையணும். சாரி, கீழே 3 லைன் வரையணும்னு சொல்லிட்டேன். சைடில் தான் 3 3 வரையணும். ஏன்னா 33னால இந்த சைடில் 3, இந்த சைடில் 3 வரையணும். நான் கீழே வரையணும்னு சொல்லிட்டேன். வெரி சாரி. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 42 கொடுத்துருக்கனால 4 லைன் மேலே வரைஞ்சிட்டோம். அதுக்கடுத்து கீழே 2 லைன் வரைஞ்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம சைடை ஃபில் பண்ணோம். சைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 33 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 3 வரைகிறோம், இந்த பக்கம் 3 வரைகிறோம். 33 வரைகிறோம் அப்படின்னா வந்து 3 லைன் 3 கோடு போடுறோம். 1 2 3 கோடு போட்டோம். இந்த பக்கம் 1 2 3 அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கோடு போடணும். ஃபஸ்ட்டு 42னா 4 கோடு இந்த பக்கம், 2 கோடு இந்த இடத்துல. அதுக்கடுத்து 33 அப்படின்னா வந்து 3 கோடு இந்த பக்கம் 3 கோடு. 33 3 3 அப்படி தான். 42 4 2 கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட்டை கவுண்ட் பண்ண வேண்டியதான். இந்த பக்கம் வர பாயிண்ட்டை மட்டும் ஒன்றா சேர்த்து போட்டணும். அவ்வளோதான் கான்செப்ட். வாங்க பார்க்கலாம். இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ரெண்டு லைனுமே வந்து டச் பண்ணிக்கிற அந்த லைனை வந்து டாட் வச்சுருங்க. நான் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லைன் டச் இருக்கா, டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். லைன் டச் ஆகிருக்க இடத்துல மட்டும் டாட் வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த இன்டர்செக்டிங் இந்த கோடு தொட்டுக்குதா, அதனால் அந்த இடத்துல டாட் வச்சுட்டேன். அந்த மாதிரி இந்த லைனும் அதனால் இந்த லைனும் இது பண்ணால் இந்த லைன் இது பண்ணுறதுனால நான் ஃபுல்லாக டாட் வச்சுட்டேன். டாட்டுக்கு வந்து இன்டர்செக்டை பொறுத்து வைக்கணும். இன்டர்செக்டிங்னா அதை தொடுறதை பொறுத்து வச்சுட்டு வேண்டியதான். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ டாட் வருது அப்படின்றத கவுண்ட் பண்ணி போட்டுருங்க. 1 2 3 4 5 6 லைன் வருது. அந்த 6 இந்த இடத்துல போட்டாச்சு. அந்த புள்ளியை தான் கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 6 புள்ளி வச்சுருக்கோம், அதனால் 6. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் கவுண்ட் பண்ணி போட்டலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன் 12 டாட் இருக்குது. அதனால் வந்து 12ன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா பாயிண்ட்டு புள்ளி வச்சுருக்கோம் அதனால். அதுக்கடுத்து வந்து இந்த இடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12 இந்த பக்கம் 12 இருக்குது. இந்த இடத்துல வந்து 6 இருக்குது. 1 2 3 4 5 6 6 இருக்கா? அப்போ வந்து 12 + 6 வந்து 18. கிராஸை மட்டும் ஒன்றா பண்ணு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ 18 கிடச்சிச்சா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 இந்த இடத்துல போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து 2 டிஜிட் இருக்குது. ஒரு டிஜிட் இந்த இடத்துல போகிறோம், ஒரு டிஜிட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. அவ்வளோதான் கான்செப்ட். உங்களுக்கு இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிராஸாக போட தெரியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து லைனை வந்து இதாக போட்டுக்குங்க, பாக்ஸ் மாதிரி போட்டு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அந்த மாதிரி இன்டர்செக்டிங் அப்படின்னா 2 பாயிண்ட் இந்த லைன் டெஸ்ட் பண்ணிக்கிறதுனால அந்த இடத்துல புள்ளி வைக்கிறோம். அந்த மாதிரி தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. இதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.